சொல்லுங்க சார், நான் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசுகிறேன் சார். சார் நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் ரூட்ல இருந்து ஒரு 2 தெரு வரைக்கும் எந்த சிசிடிவியும் வேலை செய்யல சார். எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க நிறைய ஜங்ஷன் இருக்கிறதுனால எந்த ஜங்ஷன் வழியா போயிருக்குன்றத கண்டுபிடிக்க டைம் இல்ல சார். அதை கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகும் சார். அதான் சார் பிரச்சனை. ஓகே தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் சொல்றாங்க? அவனுங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் சிசிடிவி இல்லாத ரூட்ல கடத்திட்டு போயிருக்காங்க. நாம தான் தேடி கண்டுபிடிச்சாகணும். சார் யாரு? நம்பரே வரல. ஒருவேளை கருணாவை கடத்தினவங்களா இருக்கலாம். அட்டன் பண்ணி பேசுங்க. அவங்களா இருந்தா டக்குன்னு வச்சிடாதீங்க. மினிமம் 1 நிமிஷமாவது பேசுங்க. ஏன் சார் ஒரே நிமிஷம் பிடிச்சிருவீங்களா நீங்க? அவ்வளோ பெரிய ஜித்தா சார் நீங்க. கிச்சன் வை. ஓகே சார், ஓகே சார், வேணாம் சார். இனிமேல் உடம்பு தாங்காது. இந்து பேசுங்க. யாரு? உன் புருஷனை காணோன்னு ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க போல இருக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உன் புருஷன் காணாம போனதுக்கு காரணமானவன் நீ எப்படி துடிக்கிறேன்னு பார்க்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை தூக்கி இருக்கேன். இந்த குரல் இதுக்கு முன்னாடியே நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். யாரா நீ? எதுக்கு இதெல்லாம் பண்ற? அவர் எங்கடா வச்சிருக்க? இரு இரு இரு, எல்லா கேள்வியும் நீ ஒரே மூச்சா கேட்டா எனக்கு எதுக்கு பதில் சொல்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுதுல. ஒன்னொன்னா கேளு, பதில் சொல்றேன். இத பாரு, வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம், எதுவும் பண்ணிடாத. ஏய், நீ கேட்டோன்னு விடுறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளை வச்சுலாம் தூக்கியிருக்கேன்? என் இஷ்டத்துக்குலாம் உங்களை ஆட்டி வைக்க தானே தூக்கியிருக்கேன். என்ன ஆடலாமா? ரஞ்சித், சொல்லுங்க சார். உனக்கு இந்துன்னு ஒருத்தவங்க நம்பர் அனுப்பி வச்சு. சரிங்க சார். அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. நீ உடனே அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த கால் வந்திருக்க நம்பர் எந்த ஏரியா, எந்த செல் டவர்னு கண்டுபிடிங்க. குயிக். ஓகே சார். நான் லைன்ல இருக்கேன். ஓகே சார். சரி, உனக்கு என்ன வேணும்? பாரா, என்ன வேணுமா? என்ன கேட்டாலும் கொடுத்துற நீ. நீ தானே எனக்கு அமைய இருந்த கல்யாண வாழ்க்கை அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். ரஞ்சித், லொகேஷன் கிடைச்சதா? சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் ரஞ்சித். ஓகே சார், ஷூர் சார். உன்னால எனக்கு நடந்த அசிங்கத்தை நீ தான் துடைக்கணும். அதுக்கு நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும். ஓ முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க கெத்து. இங்க பாரு கதிரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அவனை விட்டு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சிவா, உட்காருங்க. வாங்க. என்ன அந்த பாய்சன் கேஸா? இல்ல டாக்டர், அதை சால்வ் பண்ணியாச்சு. இது வேற ஒரு கேஸ். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதோட கிளாரிட்டி மட்டும் வேணும். அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன டவுட்டு? டாக்டர், ஒரு ஆளோட முகத்துல பாலித்தீன் கவரை போட்டு கட்டினா எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க முடியும்? இட்ஸ் டிஃபரன்ஸ் சிவா. அது ஒவ்வொருத்தனோட ஹெல்த்தை பொறுத்தது. ஹெல்த்தியான லங்ஸா இருந்தா அவங்களால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். இதுவே தம்மு தண்ணின்னு கெட்ட பழக்கம் இருக்கிற ஆளா இருந்தா தாக்கு பிடிக்கிற டைம் கம்மியாயிடும். என்ன இதை மட்டும் டாக்டர் நம்மளை பார்த்து சொல்றாரு? இந்த சிவா சார் நம்மளை தான் பார்க்குறாரு. டாக்டர், இது ஒரு 30 years ஓல்டு ஹெல்தியான மேல் தான் டாக்டர். யங் பாடின்றதுனால ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. நான் உங்களை அப்புறமா வந்து ஓகே வாங்க. ஏண்டா, இந்த கர்ணம் எப்படி இருக்கான்னு நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்களாவது அவனை போய் பார்த்தீங்களா? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்போ இந்த வீல் சேரோட அவனை போய் பார்க்கணும்னு அவசியமா என்ன? நீங்க அவன் மேல ரொம்ப அக்கறை காட்டாதீங்கப்பா. ஏண்டா, நீங்க தான் உலகம்னு அவன் உங்களையே சுற்றி வந்தான். சின்ன வயசுல இருந்தே அவன் நம்ம வீட்டில் தான்டா வளர்ந்தான். அவன் தன்னோட உசுரையே பணைய வச்சு கிருபாவோட உசுரை 2 முறை காப்பாற்றிருக்கான். அவ்வளவு ஏன்
அவன் எனக்கு சட்டை போட்டு விடுறதுலேருந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அவன் தானடா என்னை பார்த்துக்கிட்டான். அதனால நான் அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாடா? அப்பா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் நல்லா தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவான், அப்புறம் பார்த்துக்கலாம். ச்சே. இவனுக்கு நம்ம பொண்ணை நல்லா தெரியும். அவன் கல்யாணத்துக்கு கூட வந்தான். அதனால அவன் யாரையோ பார்த்துட்டு சித்ரான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவன் பார்த்தது உண்மையா இருந்தா? அண்ணே அப்புறம் ஏன் அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்க? டேய், அவன் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஆ அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனாலும் இப்போ இதை சும்மா விட முடியாதுடா. என்னன்னு நம்ம விசாரிச்சே ஆகணும். ஐயோ, உடனே அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அண்ணே நான் இப்போவே ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கான்னு கேட்டுருவானே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா அவளை இந்து கூட்டு போயிருக்கா. அவ எப்போதுமே நம்ம சொல்றதுக்கு நேர் எதிராக தான் பண்ணிட்டு இருப்பான். அவ கூட போயிருக்கான்ற போது எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாதுடா. அதனால ஃபோன் பண்ண வேணாம், நேர்ல போய் பார்த்ததெல்லாம். ஆமாண்ணே நீ சொல்கிறது தான் சரி. எங்கண்ணே பார்க்கலாம்? காலேஜ்லேயே ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கலாம். சரிண்ணே, நான் போய் வண்டியை ரெடி பண்ணுறேன். ஐயோ, இவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு சொல்றாங்களே. அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரும் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சரி, முதல்ல இவங்க வீட்டை விட்டு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்துவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஏய், இங்க வா. ஏய், உன்னை தாண்டி சொல்றேன், வா. ஏங்க, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? பார், நான் பழசெல்லாம் எதுவும் மறக்கல. நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிச்சிட்ட மட்டும் நினைக்காத. நீ ஒன்று பெத்து வச்சிருக்கிய, அவளுடைய லட்சணமும் உன்னுடைய வளப்பும் எப்படின்னு உனக்கு காட்டாத கூட்டு போறேன். வா. ஐயோ, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர விஷயத்த இப்போ எப்படி அவங்க கிட்ட சொல்றது? ஏய், வாடின்றல.